IQOO கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு புது மொபைல் லான்ச் பண்ண போகிறாங்க. அது என்ன மொபைல்னு பார்த்தீங்கன்னா IQOO Z6i. இது எந்த மொபைலோட அப்கிரேடட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா IQOOவில் வந்து பார்த்தீங்கன்னா Z6 அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல். இதுக்கும் மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் சார்ஜர் இருக்குது, ஆனால் Z6 லைட்டில் பார்த்தீங்கன்னா சார்ஜர் கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னா மேஜரான டிஃப்ரென்ஸ். மற்றபடி எல்லாமே அப்பியரன்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ரெண்டு மொபைலுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. இதில் மேஜரான அப்கிரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசர் சைடில் தான். ப்ராசர் வைஸ் பார்த்தீங்கன்னா இதில் Snapdragon 4 Gen 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது ப்ராசர் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதோட ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Snapdragon 480 முந்தைய ப்ராசர் தான். இதோட ஒரு சின்ன அப்கிரேடட் வெர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா Snapdragon 4 Gen 1. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் டைப்னு பார்த்தீங்கன்னா UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப், LPDDR4 ரேம் டைப். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல காம்பினேஷன் உள்ள ஒரு ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப் தான் கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் டைப்ன்றது ஒரு நல்ல ஆப்ஷனே சொல்லலாம். அதுக்கப்புறம் ப்ராசர். இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஈக்குவலான ப்ராசர்னு பார்த்தீங்கன்னா Dimensity 700, அதே Snapdragon கிட்ட வந்தீங்கன்னா Snapdragon 680. இதை விட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராசரில் கிடைக்கும் இந்த Snapdragon 4 Gen 1ல. பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஏன் இது எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் தரும்னு நம்ம சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பார்த்தீங்கன்னா Dimensity 700, Snapdragon 680 இந்த ரெண்டு ப்ராசர் இருக்கிற மொபைலெலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமாவே 90 Hz டிஸ்பிளே தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 120 Hzக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய அளவுக்கு கேப்பபிளான ஒரு ப்ராசர், அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் 5G மொபைல்னு சொன்னோம் இல்லையா, என்னதான் 5Gயாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு 5G பேண்ட் தான் இருக்குது. இது ஒரு நெகட்டிவாக தான் பார்க்கப்படுது. அதுவும் என்னென்ன பேண்டுன்னு பார்த்தீங்கன்னா N77 அண்ட் N78 இந்த ரெண்டு பேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது 5G எப்படி இருந்தாலும் வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளேயும் இந்த மொபைல் வாங்குறது உங்களோட விருப்பம் தான், அதை நீங்கள் நல்லா யோசித்து வாங்கிக்கோங்க. அடுத்தபடியாக டிஸ்பிளே வைஸ் போகலாம் வாங்க. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6.58 இன்ச்சுக்கான ஒரு LCD பேனல் தான் கிடைக்குது. நம்ம இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்ம AMOLED டிஸ்பிளே எதிர்பார்க்கக்கூடாது. இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் 120 Hzக்கான ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் எந்த ஒரு மொபைலுமே பார்த்தீங்கன்னா 120 Hz கொடுக்க மாட்டாங்க, ஆனால் இதில் கொடுத்துருக்காங்க. ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா பாண்டா கிளாஸ் Gen 1 தான் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஓரளவு நல்லா தான் இருக்குது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சார்ஜர் இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே 18 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குவைட் குட். இந்த சார்ஜர் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கிட்ட தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஆப்பிள் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் எல்லாத்தையும் நிப்பாட்டினாங்க. நாங்கள் கார்பன் எமிஷனை கம்மி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி நிறுத்தினாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மொபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சார்ஜர் கொடுக்கறது நிப்பாட்டினாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸி F23லையும் பார்த்தீங்கன்னா சார்ஜர் நிப்பாட்டினாங்க பட்ஜெட் செக்மெண்ட்டில். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 கிட்ட போச்சு. பட் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா 15,000 இதிலே பார்த்தீங்கன்னா சார்ஜர் கொடுக்க நிப்பாட்டிட்டாங்க. இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் சார்ஜரே இல்லாத மொபைல் தான் கண்டிப்பாக வரதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அதை விடுங்க. அடுத்தபடியாக கேமராவுக்கு போகலாம். கேமரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சலுக்கான மெயின் கேமரா, 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரான்னு வரையில் பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான ஒரு கேமராவும் கொடுத்துருக்காங்க. 2 கேமராலையுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களால் 1080 பிக்சல்ஸை வீடியோ எடுக்க முடியுது. 30 ஃப்ரேம் பர் செகண்ட்லேயும் உங்களால் வீடியோ எடுக்க முடியுது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 ஸ்லாட்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களால் 5G சிம்மை போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். 5G வந்துச்சுன்னா தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு முன்னாடிலாம் யூஸ் பண்ண முடியாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இதில் 3.5mm ஜாக்கும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குவைட் குட். இதில் ஒரே ஒரு சின்ன நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்காங்க. கூட சார்ஜரும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும், ஆனால் சார்ஜர் இல்லை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு ஓரளவு நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் இருக்கிற டிஸ்பிளேயும் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸ் தான் இருக்குது. ப்ராசஸ் சைடும் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதை வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். See you guys in another video. Until then, bye from Tech in 20 days. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Bye guys.